வணக்கம் ஆனந்தி பிரபு சேனல். எங்க வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு நாமக்கல்ல இருந்து மாசமா இருக்கிற லேடி வந்து மெசேஜ் பண்ணிருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்க அந்த மெசேஜ் பார்த்துட்டு அவங்களுக்கு கால் பண்ணிருக்கோம். ரொம்ப உடல்நிலை சரியில்லை, மாசமா இருக்காங்க, அவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் பாத்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவங்களுக்கு வேற பிரச்சனை எதுவும் இருக்கு, அதனால வந்து உங்க ஹெல்ப் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால இன்னைக்கு வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வீடியோ கால் பண்ணிட்டு இதுக்கப்புறம் நம்ம அவங்க டீட்டெயில் கேட்டுட்டு அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு 5000 ரூபாய் பணம் அனுப்ப போறோம். ஹலோமா, ஹாய்மா. நீங்க உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஹெல்ப் கேட்டிருந்தீங்கல்லம்மா, நான் போன்ல பேசினல, அது நான் தான்மா. சரிங்கக்கா. அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சொல்றீங்களா? சரிங்கக்கா. சரிம்மா சொல்லுங்க. என் பேர் கீர்த்திகாங்கக்கா, நான் நாமக்கல்க்கா. நான் கன்சீவா போண்டாக்கா. நான் ஒரு வாரத்துல எனக்கு டெலிவரிங்கக்கா. ஆபரேஷன் பண்ண சொல்லிருக்காங்க. எங்க வீட்டுக்காரன் கூலி வேலைக்கு தாங்க போறாங்க. எங்களுக்கு கஷ்டம். சரி, அதனாலதான் உங்களுக்கு இன்னைக்கு ஹெல்ப் பண்ணலாம், என்னால முடிஞ்ச உதவி ஒரு 5000 ரூபாய் நான் அனுப்பலான்னு இருக்கேம்மா. அதுக்கப்புறம் வேணா உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் கொஞ்சம் கொஞ்சமா செய்யறேம்மா. சரி, உடம்ப நல்லா பாத்துக்கோங்க. குழந்தை பிறந்தா சொல்லிவிடுங்க, வந்து ஊருக்கு வந்து பாக்குறோம். சரிம்மா. உங்களுக்கு காசு அனுப்பி வச்சுட்டோமா, வந்துருச்சா செக் பண்ணிக்கோங்கம்மா. சரிங்கக்கா, ரொம்ப நன்றிங்கக்கா. பரவாயில்லம்மா, உடம்ப மட்டும் பத்திரமா பாத்துக்கோங்க. ஒரு வாரம் கழிச்சு என்ன குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லுங்க, நாங்க நேர்ல வந்து கூட உங்களை பாக்குறோம்மா. கண்டிப்பாக்கா, ரொம்ப நன்றிங்கக்கா. சரி சரிங்கம்மா. யாரும் ஹெல்ப் பண்ணலையா? நிறைய பேர் அப்படிதான் இருப்பாங்க. நான் வந்து என்னால முடிஞ்ச ஹெல்ப் எல்லாருக்கும் நான் பண்ணிட்டு தாமா இருக்கேன். இன்னும் 2-3 பேர் கூட நான் அனுப்பணும், நாளைக்குதான் அனுப்பணுமா. நீங்க வந்து மாசமா இருக்கீங்கன்னு சொன்னதுனால ஃபர்ஸ்ட் உங்களை தான் தேர்ந்தெடுத்து உங்களுக்கு தான் அமைச்சிருக்குமா. உடம்ப பத்திரமா பாத்துக்கோமா. சரிங்கம்மா. கீர்த்தின்றவங்க மாசமா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து டெலிவரி இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. அதனால பணம் அமைச்சதுனால அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்களுக்கு அவங்க அனுப்புனது எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.